வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பைரவி தான். ஆறுமுகம் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு பைரவி கிட்ட நான் உனக்கு சரியானவனே இல்லை, நீ என்னை விவாகரத்து பண்ணிட்டு போயிடு அப்படின்லாம் சொன்னதை நம்ம பைரவி சீரியஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஆறுமுகத்துக்கிட்ட விவாகரத்து பேப்பர் எல்லாத்தையுமே கொடுத்து இதில் சைன் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஆறுமுகம் செம்ம டென்ஷனாக இருறாரு. என்ன நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன், நான் ஏதோ போதையில் சொன்னதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டேன், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டு வர்றாரு. உடனே பைரவி செம்ம டென்ஷனாக இருறாங்க. அதான் நான் கூட நீ திருந்திட்ட அப்படின்னு நினச்சேன், நீ தான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம சிந்து பார்த்திங்க அப்படின்னா சிவா கிட்டே போயிட்டு, என்ன டாக்டரே என் மேலே அவனுக்கு பாஸ் ஆனால் வந்துருச்சு போல இருக்கே, எங்கள் அப்பா அம்மா என்ன ஃபீல் பண்ணுவாங்கலாம் நீ நினைக்கிறிய அப்படின்னு சொன்னோடனே உடனே நம்ம சிவா நானாக ஃபீல் பண்ணுவேன், ஆனால் உன்ன மாதிரி இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம சிந்துக்கு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுது. அவங்க எதுவுமே பேசாமல் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஸ்னேகா பார்த்திங்கன்னா சிவா பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை இவங்க பண்ணி அந்த பேஷண்ட்டை கொன்னுடுறாங்க. இவங்க ஓவர் டோஸ் கொடுத்து அதை சிவா எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்னேகா கிட்ட செமையாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. யாரை கேட்டு இந்த ஆப்ரேஷனை பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. ஐயோ இல்லை சிவா, நான் கரெக்டாக தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணேன், அவருக்கு தான் உடம்பு சரியில்லாதனால ஃபிக்ஸ் வந்துடுச்சு கடைசியில் அப்படின்னு ஸ்னேகா சொல்கிறாங்க. சிவா அதை ஏற்றுக்கவே இல்லை. உடனே உன்னை நான் என்னமோ நினச்சேன் ஸ்னேகா, ஆனால் நீ இப்படிலாம் இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. அதேமாரி நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொன்ன ஆப்ரேஷனை நீ 5 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு பண்ணியிருக்க, அப்போ காசுக்காக தான் எல்லாமே பண்ணுறியா ஸ்னேகா, அப்போ என்னை கூட நீ அதுக்காக தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ரொம்பவே கோமாயிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஸ்னேகாக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே ஐயோ இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோம், எப்படியே சிவாக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டே இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுக்குறோம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.